ஹாய்டா, வெல்கம் டு டெக்கு கேலக்ஸி. நான் உங்களோட பப்ளி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப லாங் டைம் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ஸ்பெஷல் டேவோடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னென்னா நம்ம ஜங்குக்கோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பன்னி, ஹாப்பி பர்த்டே முசக்குட்டி. நம்ம வந்து என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், நிறைய பேர் இருக்குது செல்லத்துக்கு. ஸோ அதனால் யார் என்ன பேர் வேணாலும் வச்சு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிவிடுங்க நம்ம செல்லத்துக்கு இன்றைக்கி. ஓகேவா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரியோட நேம் லவ் மீ. ஓகேவா? ஸோ இது ஒரு டேக்குக்கோட ஸ்டோரி. டேக்குக்கு பிடிச்சா மட்டும் பாருங்கள், டேக்குக்கு பிடிக்கலன்னா அந்த ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து எல்லாமே வரும். யூமின், நாம்ஜுன், ஸோ ஜேஹோப் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ ஓகேவா? நம்ம சேனல் வந்து டேக்குக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஸ்டோரிஸ் போடுவோம். எல்லாருமே பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலில் வந்து ஷார்ட்ஸுமே வந்து நிறைய வந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஷார்ட்ஸுமே இருக்குது, ஸ்டோரிஸுமே இருக்குது. ஸ்டோரிஸ் பிடிச்சவங்க ஸ்டோரிஸ் பாருங்கள், ஷார்ட்ஸ் பிடிச்சவங்க ஷார்ட்ஸ் பாருங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, எல்லாமே பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி ஹெட்செட் போடாதவங்க ஹெட்செட் போட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சா மட்டும் பாருங்கள், இல்லை நான் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரிங்கை போடுற கையில் என்ன யோசிச்சுட்டே இருக்கேன்? அம்மா, எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. இவ்வளோ தூரம் வந்து ஸ்டேஜில் நின்றுட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டுருக்கேன். உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, உனக்கு எப்போ எதை பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு அந்த ரிங்கை போடு. ஜங்குக், நீ கை காட்டுப்பா. ஓகே. அம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா. அவனை பாரும்மா, அவன் சிடுன்னு இருக்காம்மா. இவனை வச்சுட்டுலாம் வாழ முடியாதும்மா. இங்கே பாரு ஜங்குக், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், சரியா? நீ ஒன்றும் எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் தான் உனக்கு அப்பா அம்மா, சரியா? நான் சொல்கிறேன், நீ செய், புரிஞ்சுதா? கையை நீட்டி ரிங்கை வாங்கிக்கோ, புரிஞ்சுதா? சிரிடா. ஆமாம், இந்த கல்யாணத்தில் சிரிக்கிறது ஒன்று தான் குறைச்சலா? நீயும் நல்லா இழிச்சிட்டு நில்லு, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஜங்கு, தேவலாம் பேசாத. நீ நிற்கிறது ஸ்டேஜ், எல்லோரும் பார்க்குறாங்க. உன் ஃபேஸ் இப்படி இருந்தால் எல்லோரும் இதில் உனக்கு விருப்பம் இல்லைன்னு நினைப்பாங்க. அதுதானே உண்மை. எனக்கு அப்படி தானே இருக்குது. எனக்கு பிடிக்கல. அப்போ என் மூஞ்சி இப்படி சிரிச்சிட்ருக்கோம். ஜங்குக், உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சரியா? தயவு செஞ்சு அமைதியாக நில்லு சொல்லிவிட்டு அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், அமைதியாக தானே நின்றுக்கிட்டு இருக்கேன். நீ சொல்கிறதுக்குள்ளலாம் தலையாட்டிக்கிட்டே இருந்த பாரு, என் தப்பு தான். கடைசியாக எங்கே கொண்டு வந்து நிற்க வச்சுருக்க பார்த்தியா? என்னடா ஒன்று என்ன பிடிச்சி பாலங்கணத்தில் தள்ளுறாங்க, கல்யாணம் தானே பண்ணிக்கிறாங்க. அதுவும் இதுவும் ஒன்று தான். இதுக்கு நீ நான் அதிலே தள்ளியிருக்கலாம். அதான் தள்ளுறேன்னு தெரியுதில்ல. போ, கம்மனு வாழ் போ. இம்மா, என்ன சும்மா டென்ஷன் எடுத்தது, அமைதியாக நின்று. அதுதான்டா நான் சொல்கிறேன், அமைதியாக நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அவங்க அம்மாவும் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த சைடு நம்ம டேவும் அவங்க அம்மாவும் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் அப்படியே நம்ம ஃபாதர் வந்துட்டு, ரெண்டு பேர் ரிங்கை மாற்றிங்களே, கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் நம்ம டேங்கும் ரெண்டு பேரும் அவங்களோட ஃபேஸை கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே ரிங்கை மாற்றிக்கிறாங்க. மாற்றின உடனே நம்ம டேங் தான் இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திருன்னு முழிச்சிட்டே நின்றுட்டுருக்கான் ரிங்கை போட்டுட்டு. இப்போது டேவோட அம்மா தான், என்ன முழிக்கிற, உன் கையை கூட, அவன் ரிங் போட வேணாமா? எனக்கெல்லாம் ரிங்கு வேணாம், எனக்கு ரிங்கெலாம் பிடிக்காது. இது என்கேஜ்மெண்ட், இது வந்து மேரேஜ் ரிங்குடா, இது போட்டு தான் ஆகணும். எனக்கு பிடிக்காதுமா ரிங்கு போடுறது. வேணாம், என்னை கோவப்படுத்தாது, தயவு செஞ்சு போட்டு அப்படின்னு சொன்னோன்னே இப்போது நம்ம ஜங்குக் தான் நம்ம டேங்கோட கையை டக்குன்னு இழுத்து பிடிச்சி ரிங்கை போட்டுட்டு, போட்டாச்சு, நான் போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு சைடாக திரும்பி போயிட்டே இருக்கானுங்க. ஸோ இந்த சைடு நம்ம அவனோட கார் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் போயிட்டான், நம்ம ஜங்குக்கு ஒரு பக்கம் அவனோட கார் எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ இப்போ அதுக்கு நடுவில் டேவும் அண்ட் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் 4 பேர் அப்படியே நின்றுட்டு, இவனுங்களை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே, ஐயோ அண்டவா கடவுளே, சாவடிக்கிறானுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே 4 பேரும் யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காங்க. ஸோ மாற்றி கால் பண்ணிகிட்ருக்காங்க, எடுக்கவே இல்லை. நம்ம இவங்கி தான் ஒரு பக்கம் ஜங்குக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான், அவன் எடுக்கவே மாட்றான். ஒரு பக்கம் நம்ம ஜிமின் டேக்கு கால் அடிச்சுட்டே இருக்கான், அவன் சுத்தமாக எடுக்க மாட்றான். ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியே போட்டுடுறான். ஸோ ரெண்டு பேருமே அவங்களோட சொந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் உட்காந்துருக்கானுங்க. கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறானுங்க காலையிலேருந்து. இப்போது நைட் ஆகிடுச்சு. அப்படியே ரெண்டு பேரும் கோவத்திலேயே ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே தூங்கிடுறாங்க. இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம தான் எழுந்து இப்போ அப்படியே அவனோட வீட்டுக்கு வரான். வந்த உடனே நம்ம டேவோட அம்மா தான் பிடிச்சி கத்துன்னு கத்துறாங்க. நேற்று என்ன நினச்சிட்ருக்க, நீ பாட்டு இன்னும் ரிங்கை போட்டுட்டு என்னமோ கடைக்கு வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி, கஸ்டமர் மாதிரி வந்தால் வாங்கின போகணுன்ற மாதிரி நீ பாட்டு கையை நீட்டி ரிங்கை வாங்கிட்டு போயிட்டே இருக்க, என்னடா நினச்சிட்ருக்க? இங்கே பாரு, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை,
உனக்கு நல்லா தெரியும்ல, நீ போடுன்னு நான் போட்டேன், அவன் போட்டால் நான் வாங்கிக்கிட்டேன், அவ்வளோதான். எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தேவையில்லை. உனக்கு அவன் வேணும்னா நீ கூட்டிகிட்டு வந்து மருமகன் வச்சுட்டு கொஞ்சிக்கோ, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, சரியா? லூசு மாதிரி பேசாத. நான் எது மாதிரியும் பேசலை, நீ தான் என்னை தேவையில்லாமல் கோவப்படுத்திட்டு இருக்க. நான் இப்போ வந்ததே தப்பாக போச்சு. நான் ஒன்றும் இங்கே வந்து அப்படியே என் வீடுன்னு கொண்டாடுறதுக்கு வரல. என் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, நான் எடுத்துகிட்டு கிளம்புறேன், அதுக்கு தான் வந்தேன். நீ தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க. உன்னை நம்பி அவன் வாழ்க்கை இருக்குது. நானாக வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொன்னேன், நானாக அவனை வர சொன்னேன், நானாக வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி நான் அவனை கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் தானே எல்லாம் பண்ணீங்க, அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க. எனக்கெல்லாம் தெரியாதுமா, தேவையில்லாமலாம் பண்ணாதீங்கம்மா, எனக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் என்னால் எல்லாத்தையும் தலையாட்டி சலிச்சிட்டு இருக்க முடியாது, புரிஞ்சுதா? எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பேன், புரிஞ்சுதா? அதற்குள்ளே வேணா அவனை வெயிட் பண்ண சொல்லுங்கள். இல்லையா எனக்கு கையை நீட்ட மாதிரி அவனுக்கா கையை நீட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம டேவோட அம்மா தான் இப்போது நம்ம டேவை ஓங்கி பலார்னு ஒரு அற வைக்கிறாங்க. நம்ம டே அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஆடி போய் நிற்கிறான். இப்போ நம்ம டேக்கு செம்ம கோவம் வருது. அவனுக்காண்டி என்னையும் வெடிக்கிறல்ல, ஓகே நான் கிளம்புறேன், ஃபைன், ஓகே முடிஞ்சு எல்லாம். இதுக்கு மேலே நான் இந்த வீட்டுக்கு கால் எடுத்து வைக்கவும் மாட்டேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம டே தான் இப்போது அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போயிட்டுருக்கான். அங்கே போய் ரூமை ஓப்பன் பண்ணால் நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவோட பெட்டில் படுத்து தூங்கிட்டுருக்கான். நம்ம டேக்கு செம்ம ஷாக்கு. இப்போது நம்ம டே தான் அவங்க அம்மாவை கற்றுன்னு கத்தி கூப்பிட்டுட்ருக்கான். மா இங்கே வாமா, மா அம்மா. எனக்கு வர்ற கோவத்துக்கு அம்மா என்ன கத்துற, இவனை யார் இங்கே வர சொன்னா, இவன் ஏன் பெட்டில் படுத்துருக்கா, அதான் ஊரும் இல்லைன்ட்டே வெளிலப்படா. என்னதே மா, நான் கேட்டதுக்கு முதல் சொல்லு, இவனை யார் என் ரூமில் படுக்க வச்சது, அதுவும் ஏன் பெட்டில் ஏம்மா படுக்க வச்ச? மா என் பெட்டை நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், இவனெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. எழுந்துக்க சொல்லும் முதல்ல இவனை. அப்படிலாம் எழுந்துக்க சொல்ல முடியாது, அவனோட புருஷன், அவன் அங்கே தான் படுப்பான். அம்மா நான் யோசிக்காமல் நீ என்னம்மா, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா உன்னை வச்சுக்கிட்டு. நான் இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லைம்மா அவனை, உனக்கு அது புரியுதா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுட்டே. நீ வந்துட்டு ரிங்கை போட்டுட்டு இனிமேல் என்ன நடந்தாலும் அவன் தான் உன் புருஷன், நீ தான் அவனுக்கு புருஷன், புரிஞ்சிச்சா? இதுதான் உன்னோட லைஃப், நீ வாழ்ந்து தான் ஆகணும். என்னம்மா நீ என்ன சும்மா நொன்னமான்ட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான், சும்மா சத்தம் போடாமல் கதவை மூடிட்டு உனக்கு திங்ஸ்லாம் வேணா எடுத்துகிட்டு கிளம்பு, இல்லையா பொத்திக்கிட்டே இரா. அம்மா. ஐயோ, இவங்களுக்கு பிள்ளையோ பிறந்ததுக்கு 4 எரும மாட்டுக்கு வேணால் பிறந்திருக்கலாம் போல. ஐயோ ஆண்டவா, என்னால் முடியும். இப்போ இவனை எழுப்புறதா வேண்டாமா? இவனை என்ன சொல்கிறது? இவன் பேர் ஏதோ சொல்லிட்டு போனாங்களே, இவன் பேர் வேறு கேட்க மறந்துட்டுமே, மறுபடியும் பேர் வேறு தெரியாதே. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இவன் வேறு நல்லா எப்படி இழுத்து பொத்தி தூங்கிட்டு இருக்கானு, எந்திரிச்சா கூட விட்டு வெளில போடன்னு தான் சொல்லலாம். இவன் வேறு போவானு. இவன் எப்படி முதல்ல வீட்டுக்கு வந்தான், இவன் வீட்டுக்கு எப்படி வந்தான், இவன் ஒரு பக்கம் கார் எடுத்துகிட்டு தானே போனான், நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் தான் அங்கே அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, ஒரு நாள் நைட்டில் என்னடா நடந்துச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி. ஸோ அப்படியே அந்த சைடு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுமா. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே அவனோட கெஸ்ட் ஹவுஸ் போயிருப்பான். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ஜங்குக்கோட அம்மா தான் அவன் பின்னாடியே போய் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு ரொம்ப பொறுமையாக சொல்லி நிதானமாக எடுத்து புரிய வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து ஏதாவது சொல்லி புரிய வச்சா ரொம்ப பொறுமையாக சொன்னால் அவன் வந்து புரிஞ்சக்கூடிய ஒரு ஆள். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அவன் ஈஸியாக அதை வந்து உட்காந்து அவனுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் அவன் புரிஞ்சுப்பான். அந்த மாதிரி கேரக்டர் நம்ம ஜங்குக்கு வந்து. நம்ம டே வந்து அப்படியே ஆப்போசிட்டு. நீ எவ்வளோ கிளிப்புளிக்க உட்காந்து சொன்ன மாதிரி சொன்னாலும் அவன் அவனோட விஷயத்தை மட்டும்தான் செய்வான் நம்ம டே வந்து. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே ஆப்போசிட். ஸோ அதனால் அவங்க அம்மா போயிட்டு சொல்லி புரிய வச்சு கொஞ்ச நேரம் அவனுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட வந்து அட்ரஸ்லாம் கொடுத்து அவனை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி தான் நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவோட வீட்டுக்கு வந்திருப்பான். ஸோ டே இல்லாதனால நம்ம டேவோட அம்மா வந்து நம்ம டேவோட ரூமை காட்டி இங்கே போய் படுத்துக்கப்பா, அவன் எப்படியும் மார்னிங் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. ஸோ கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் ஆறுதலும் பண்ணி கொஞ்சம் சொல்லி எல்லாம் இது பண்ணி அனுப்பி வைப்பாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து அப்படி தான் நம்ம டேவோட வீட்டுக்கு வந்து தூங்கிட்டுருப்பான். ஓகேவா? இப்போது அப்படியே வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாமா. நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஃபோனை டேபிள் மேலே வச்சுட்டு நல்லா தூங்கிட்டுருக்கான். இப்போது நம்ம ஜங்குக்கு தான் சுகா கால் அடிக்கிறான்.
இப்போது நம்ம சுகா கால் பண்ண உடனே நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு கையை வச்சு அதை லாக் பண்ணிவிட்டு அப்படியே சவுண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துடுறான். நம்ம டே தான் அடி ஃபோன் அடிக்கிறதுல எடுத்தாலாவது எந்திரிப்பான். இவனை யார் இப்போ கட் பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் டென்ஷன் ஆகுறான். மறுபடியும் நம்ம டேக்கு டென்ஷன் ஆகுது. மறுபடியும் கால் வருது. ஸோ நம்ம ஜங்குக்கு மறுபடியும் கட் பண்ணி வைக்கிறான். அகெயின் மறுபடியும் கால் வருது. இப்போது ஒரு 3rd டைம் கால் வந்தோன்னு தான் நம்ம ஜங்குக்கு தூக்கத்திலே கால் அட்டன் பண்ணி ஹலோ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். இப்போ அந்த சைட்லேருந்து டே என்னடா கோவக்கரா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நேற்று கல்யாணம் முடிஞ்சு நல்லா தானே இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல நைட்டெல்லாம் அப்படின்னு செருப்பு பிஞ்சிரும். அவன் எங்கே போனானே தெரில. இங்கே அவனை ஆளெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு இப்போ எல்லாம் நடந்தது தான் ரொம்ப முக்கியமாக, பொத்திட்டு உட்காந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா பொங்குற கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான் சொல்லிட்டு இருக்கான்டி, இங்கே ஒன்றுமே நடக்கலடா, அந்த டேவ ஆளையே காணும்டா, எங்கே போனானே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டே, ஸோ அவன் குப்பரடிச்சு கவுந்து படுத்திருப்பான். ஸோ படுத்துக்கிட்டே ஃபோனை ஒன் சைடாக வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம டே தான் அப்படியே அந்த கதவு வாசல்கிட்ட கொஞ்சம் சைடில் சேர் போட்டு உட்காந்து கால் மேலே கால் போட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இவன் எப்போ தான்டா எந்திரிப்பான் நம்ம பெட்டை விட்டுன்ற மாதிரி. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் பேசிக்கிட்டே திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்ம டே தான் உட்காந்துருக்கான். நம்ம ஜங்குக்கு அங்கே அவனை போட்டு கழுவி ஊற்றிருப்பான் டேவை. நம்ம சுகா கிட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போல் அவன் எங்கே போனானே தெரில. அவனுக்கு என்னை பிடிக்கவே இல்லையா, எனக்கு கூட தான் அவனை பிடிக்கல, ஏன் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரலையா இங்கே, அவனுக்கு இன்னும் அவ்வளோ வீராப்பா, வரட்டும் என்றைக்காக இருந்தாலும் இங்கே தானே வரணும்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா வந்து சொல்லுற வரைக்கும் இவன் இங்கே வரமாட்டான்னு என்னமோ நான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ இவன் இங்கே சீக்கிரம் வந்துடுவான்னு தான் தோணுது. நான் இங்கே வந்துட்டேன்னா இல்லையான்றது அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். டே சுகா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நீ வேணா அவன் காதில் ஏதாவது நியூஸ் போகிற மாதிரி நான் அவன் வீட்டில் தான் இருக்கன்றதை சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டே அவனை தானே நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், ஆள் அட்ரஸே காணும், அவங்க அம்மா இல்லை, அவங்க கொம்மனே வந்து சொன்னாலும் அவன் வரமாட்டான் போல், ரொம்ப கோவக்காரனாக இருக்கானா, இருப்பான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அப்படியே அவனை நான் அடக்கி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பினா நம்ம டே தான் உரைச்சி பார்த்துட்டு கால் மேலே கால் போட்டு அப்படியே உட்காந்துருக்கான். நம்ம ஜங்குக்கு அங்கே உயிரே நின்றுச்சு ஒரு நிமிஷத்தில். என்னடா இவன் இப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்கான்னு. ஸோ நம்ம டயாங்கோட கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போய் அப்படி ஒரு கோவத்தில் உட்காந்துருப்பான். சரி இருந்தாலும் சமாளிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹைட்டே எப்போ வந்த, குட் மார்னிங், காஃபி சாப்பிட்டியா, நான் இன்னும் சாப்பிடல, நான் வேணா போய் சாப்பிட்டு வந்துடுறேன், பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே வெளியில் எஸ்கேப் ஆகுறான். ஸோ நம்ம டே தான் அப்படியே அவனை கையை பிடிச்சி இழுத்து, இங்கே பார், நீ எப்போ வந்த, எதுக்கு வந்த, ஏன் இங்கே இருக்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது, இது என்னோடய ரூம், இது என்னோடய வீடு, ஓகேவா, இஷ்டம் இருந்தால் வீட்டில் இரு, ஆனால் ஹாலில் படுத்துக்கோ, என் ரூம்குள்ளே வந்து படுக்கிற ரைட்ஸ் உனக்கு யாரும் கொடுக்கல, சரியா, யாரும் கொடுக்கலையா, யார் சொன்னால், அத்தை கொடுத்துருக்காங்க, அத்தையோட ரூம் இது என்னோடய ரூம், சரியா, இங்கே நான் பெர்மிஷன் கொடுத்தா தான் நீ வரணும் போகணும் இருக்கணும், இல்லைனா அவ்வளோதான் சொல்லிட்டேன், வெளியவே இருந்துக்கோ, உள்ளே வர வேலைலாம் வச்சுக்காத, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படிலாம் இல்லட்டே, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்காமா, எல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த பாரு நேற்று நீ போட்ட ரிங்கு அதை கழட்டி எரிஞ்சிருவோம் பார்த்துக்கூடா, கழட்டி எரிஞ்சிருவேன்னா எரிஞ்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் உங்கள் அம்மா கூட்டிகிட்டு வருவேன். ஐயோ பிளாக்மெயில் பண்ணி சாவடிக்கிறானே. சரிட்டே நீ ஏதோ பேசிகிட்டு இருக்க போல, நீ பேசிகிட்டே இரு, நான் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன், ரொம்ப தலைவலிக்குது காலையிலே, நேற்று ரொம்ப டயர்டா, அதான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவன் எதையுமே கண்டுக்காம, நம்ம டே சொல்கிற எதையுமே காதில் போட்டுக்காம அவன் பாட்டுன்னு கீழே இறங்கி கிடக்குன்னு போயிடுறான். நம்ம டே தாங்க, டே நான் ஏதாவது சொல்கிறத கேட்குறானா பாரு, இந்த பைத்தியக்காரனெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணி வச்சு, சிச்சி அது ஒரு கல்யாணமே கிடையாது, சாவடிக்கிறாங்கம்மா, அடுத்த வாட்டி என் ரூமுக்கு வரட்டும் அம்மா, நீ டோரை பூட்டியே வச்சிடறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான். ஸோ இப்போ அவன் உள்ளேயே வந்து டோர் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ அவன் வந்து உள்ளே வந்து டோரை வந்துட்டு கீ போட்டு லாக் பண்ணி வச்சுக்கிறான். ஸோ அதோட ஸ்பேர் கீ வந்துட்டு அவங்க அம்மா வந்து நேற்று நைட்டே வந்து நம்ம ஜங்குக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இப்போ வந்து அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறான். நம்ம டேக்கு செம்ம ஷாக்கு. டேய் நான் பூட்டி தானே வச்சுருந்தேன், நீ எப்படி திறந்த, இந்தா இருக்குல்ல என் கையில் ஒரு சாவி, உன்
உன் கையில் ஒரு சாவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் சாவி உன் கையில் எப்படி வந்துச்சு? உனக்கு யார் கொடுத்தா? எனக்கு யார் கொடுக்கணும்? நான் உன்னோட ஹஸ்பண்ட் இல்லையா? என்கிட்ட ஒன்று இருக்கிறது தப்பு இல்லைல்ல, இது நம்மளோட ரூம் டே அப்படின்னு சொல்லிருக்கான். இந்த பாரு, நம்ம ரூமுன்னு சொல்லாதே, எனக்கு செம்ம கோவம் வருது. இது என்னோட ரூம், புரிஞ்சுதா? நீ வேணா உனக்கு ஒரு ரூம் வேணும்னா இந்த பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அதை போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போது கரெக்டாக டேவோட அம்மா தான் அங்கே அப்படியே என்ட்ராகுறாங்க. ஸோ அவங்க வந்து அப்படியே ஒரு பால் டம்ளர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜங்குக், டேபிளில் பால் வச்சுனே குடிக்கலையாப்பா சாப்பிட்டுட்டு? அச்சோ மறந்துட்டேன் ஆண்டி, கொடுங்க இப்போ குடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாலை வாங்கி அப்படியே குடிச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம டேவை தான் அவங்க அம்மா முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன டே சொன்ன? ஜங்குக் பக்கத்து ரூமில் போய் தங்கணுமா? நீ அவனை மேரேஜ் பண்ணியிருக்கடா, அவன் உன்னோட ஹஸ்பண்ட், நீ அவனோட ஹஸ்பண்ட், 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருக்கணும், உனக்கு அது புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் என்னால் இருக்க முடியாதுமா, எனக்கு என் ரூம் தனியாக தான் இருக்கணும், யாரையும் என் கூட வச்சுக்கிறதுல எனக்கு பிடிக்காது, நான் எப்போயுமே தனியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டீ லூஸு மாதிரி பேசாதடா, 2 பேரும் ஒன்றா தாண்டா இருக்கணும். இப்போ நானும் உங்கள் அப்பாவும் என்ன தனித்தனி ரூம்லையா இருக்கோம்? ஒரே ரூமில் தானே இருக்கோம். அப்பப்போ சண்டை போட்டால் 2 பேரும் தனித்தனியாக தானே இருக்கீங்க, அதெல்லாம் நான் பார்த்தது இல்லையா என்ன? எனக்கு தெரியாதுமா, எனக்கு பிடிக்கல, இவன் தனியாகவே இருக்க சொல்லுங்கள், நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜங்குக், நீ அதெல்லாம் இது கண்டுக்காதப்பா, அவன் எதனா சொல்லிட்டு போகிறான், நீ இந்த ரூமில் தான் இருக்கணும், ஏன்னா இது உனக்கும் சொந்தமான ரூம் தான், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவோட அம்மா தான் அப்படியே அவன் குடிச்சிட்டு இருந்த பால் டம்ளரை வாங்கிட்டு கீழே இறங்கி போயிடுறாங்க. நம்ம டே தான் அப்படியே கோவத்தில் இழுத்து பொத்திட்டு படுத்துட்டு இருக்கான் தலையோட. இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே பக்கத்தில் போய் உட்காரான். டே என்னடா பண்ணுற? அந்த பெட்டில் படுத்துருக்கேன்னு தெரியுதுல, போய் கீழே படுப்போ, அப்படியே வந்து உட்கார பக்கத்தில். கொஞ்சம் கூட கூச்சமா இல்லை உனக்கு? ஒருத்தவங்க படுத்துருக்காங்கன்னா அப்படியே பக்கத்தில் வந்து தெரியாதவங்க பக்கத்தில் படுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயோ டே, நீ ஒன்றும் எனக்கு தெரியாதவன் இல்லை, நீ தான் என்னோடய ஹஸ்பண்டாமே, அதான் எங்கள் மாமியார் சொல்லிட்டு போனாங்கல்ல, அதான் எங்கள் அம்மா சொன்னால் எல்லாமே நிஜமாயிடுமா? நான் சொல்கிறது தான் உண்மை, நீ என் புருஷன்லாம் இல்லை, எனக்கு ஒன்று பிடிக்கல, எனக்கு ஒன்று எப்போ பிடிக்குதோ அப்போ நீ பக்கத்தில் வா, இப்போ நீ தள்ளி போய் உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ, அப்போ ஃப்யூச்சரில் எனக்கு ஒன்று பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம டே தான், ஐயோ டே அவசரப்பட்டியடா, அப்படிலாம் கிடையாது, எனக்கு ஒன்றும் பிடிக்கல, தள்ளிப்போடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே மல்லு கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போது 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுகிட்டே படுத்து தூங்கிடுறானுங்க. ஸோ நம்ம டே ஒரு சைடும் நம்ம ஜங்குக்கு ஒரு சைடும் ஆளுக்கு ஒரு சைடு வந்து படுத்துருக்கானுங்க ஒரே பெட்டில். ஸோ நடுவில் ஒரு 4-5 பில்லோஸை வச்சு அடுக்கி வச்சுருக்கான் நம்ம டே. இப்போ அப்படியே 2 பேரும் தூங்கிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. ஸோ நம்ம டே தான் ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொல்கிறான். ஸோ அவன் தெரியாமே கைப்பட்டு ஸ்பீக்கரில் போட்டுட்டான். இப்போ கரெக்டாக ஃபோன் எடுத்து காதில் வச்சு ஹலோன்னு ஸ்பீக்கரில் இருக்கும். நம்ம ஜிமின் தான், என்னடா மச்சான் ஃபஸ்ட் நைட்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறான். முடிஞ்சிச்சுரா. முடிஞ்சா எப்படா இருந்துச்சு அப்படின்னு கேட்குறான். இப்போது நம்ம டே தான் அடிச்சு பிடிச்சி என்னடா கேட்டேன், என்ன கேட்டேன் அப்படின்னு கேட்டுட்ருக்கான். நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பி அந்த சைடாகவே படுத்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இல்லை மச்சான், ஃபஸ்ட் நைட்டு முடிஞ்சிச்சான்னு கேட்டேன், வேகமாக கத்துற முடிஞ்சிச்சுன்னு. டே அப்படின்னா எனக்கு என்னென்ன தெரியாது, அதெல்லாம் எதுவும் முடியல, நீ ஃபோனை விடா, தப்பாக ஃபோன் பண்ணுறது கேட்குற, நீ வேடா ஃபோனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிடா, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, நீ என்ன பண்ணு, ஜங்குக்கு கூட்டிகிட்டு கிளம்பி நம்ம எப்பயும் மீட் பண்ணுவோம்ல அந்த கிளப்புக்கு வந்துடுறா, இன்றைக்கி நைட்டு ஃபன் பண்ணுறோம், பார்ட்டி பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம டே தான், அதெல்லாம் என்னால் முடியாதுடா, நான் வேணா வரேன், எவனெல்லாம் கூப்பிட்டு, டேய் அவன் ஃப்ரெண்டே வரான்டா, சுகா வரான்டா அப்படின்னா, அப்போனா அவனை கூப்பிட்டு வர சொல்கிறேன், என்னையண்டா கூப்பிட்டு வர சொல்கிறேன். டே நீ 2 பேரும் ஒரே வீட்டில் ஒன்றா தானடா இருக்கீங்க, அது எப்பறம் உனக்கு தெரியும்? டே புருஷனும் ஒன்றா தானடா இருப்பீங்க, ஏன்டா தப்பாக பேசி தொலைறான்டா இவனுக்குலாம் எவன்டா கல்யாணம் பண்ணி வச்சது? இங்கே நாளாக சிங்கிளாக சுற்றுறேன், எனக்குலாம் எவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க, வேணான்ற ஒன்று பிடிச்சி கல்யாணம் பண்ணிச்சிட்டு ஏன்டா இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க, கூட்டு வாடா பொத்திட்டு அப்படிங்கிறான். இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே ஃபோன் காலை கட் பண்ணுறான். நம்ம டே தான் அப்படியே சைடாக திரும்பி நம்ம பேசுனது ஏதாவது கேட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்க்குறான். ஸோ நம்ம ஜங்குக்குங்க சைலண்ட்டாக சிரிச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்கான். அப்பாடா எதுவும் கேட்கல போல், நல்ல வேலை கொஞ்சம் நேரம் தூங்குவோம், இந்த ஜிம்மினை போய் அவனை பார்த்துக்கிறேன் கொல்ல பார்த்து பையல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் படுக்கலான்னு சொல்லிட்டு படுத்துட்ருக்கான். இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நம்ம டே இன்னும் தூங்கிட்டே இருக்கான். இப்போது நைட்டு ஒரு 7 o'clock இருக்கும். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் எழுந்து கடகடன்னு ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். இப்போது நம்ம டேவை போயிட்டு எழுப்புறான். டே எழுந்துடா, என்னடா பண்ணுற, இன்னும் தூங்கிட்டு இருக்க, டைம் ஆச்சுட்டே எழுந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம டேவும் எழுந்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். விட்டே உன் ஃப்ரெண்டு தான் நம்மளை வர சொன்னால ஜிமின்,
வா குளிச்சுட்டு கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் எப்போ கூப்பிட்டா, அதான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன்ல ஃபர்ஸ்ட் நைட் மேட்ரு அதெல்லாம் சொல்லிட்டு, ஏ நீ தூங்கிட்டு தானே இருந்தேன், அதெல்லாம் நீ எப்போ கேட்ட? நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். ஓ அப்போ அதெல்லாம் உண்மையா? நான் ஏதோ கனவு கண்ட மாதிரியே ஃபீல் பண்ணன்ட்டே. உண்மைதானா? அதெல்லாம் உண்மை இல்லை, நீ கண்டது கனவாக தான் இருக்கும். ஐயோ என் வாய் தான் எனக்கு வென போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே தான் புலம்பிட்டு இருக்கான். இப்போ என்னட்டே வரியால் என்ன பண்ண போகிற? ஆல்ரெடி ஜிம்மின் வேற 2 டைம் ஃபோன் பண்ணான், அடுத்த வாட்டி ஃபோன் பண்ண மாட்டான், நேரில் வந்து நிற்பா, பரவாயில்லையா? 2 வாட்டி ஃபோன் பண்ணானா? நீ ஏன் எழுப்பவே இல்லை? நீ எப்போ பார்த்த? நான் தான் உன் புருஷனே இல்லையே, நான் இதுக்கு உன்னை எழுப்பணும், அதான் எழுப்பல, இப்போ மட்டும் எதுக்கு எழுப்பினேன்? போர் அடிச்சுதா? சரி அதான் வெளில போகலாமேன்னு பார்த்தேன். சரி அதான் ஜிம்மின் கூப்பிட்டது ஞாபகம் போச்சா, அதான் அப்படியே கூட்டிகிட்டு கிளம்பலாமேன்னு பார்த்தேன். நீ தனியாக போ, நான் தனியாக போய்க்கிறேன். ஐயோ டே, என் கார் என் வீட்டிலே இருக்குது, இங்கே என்கிட்ட எதுவும் இல்லை, என்னால் நடந்தால் வர முடியும், ப்ளீஸ் டே. நீ அங்கே தானே போகிற, நீ முன் சீட்டில் உட்காந்துக்கோ, நான் பின் சீட்டில் உட்காந்துக்கிறேன், ஓகேவா? நான் என்ன உனக்கு டிரைவரா? நீ என் பக்கத்தில் தான் உட்காரணும், சரியா? சரி ஓகே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேதாப்பா அப்படியே கடகடன்னு ரெடி ஆகிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு புரியுதா இல்லையா, ஒரு வாட்டி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ரெடி ஆகிட்டு காரில் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு முன்னாடி தான் உட்காரான். ஸோ நம்ம டே வந்துட்டு டிரைவர் சீட்டில் தான் உட்காரான். ஆல்ரெடி கிளப்பில் வந்துட்டு நம்ம ஜிம்மினும் சுகாவும் அங்கே தான் நின்று பேசிகிட்டு இருப்பானுங்க. ஹாஸ்டலில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கானுங்க. இவனுங்க 2 பேரும் இப்போ தான் அப்படியே போய் என்ட்ரி கொடுக்குறானுங்க. ஸோ 2 பேரும் இறங்கினோடனே அவனுங்க ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிட்டு சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. ஏன்டா இவ்வளோ லேட்டாக வர? என்னடா டயர்டாக இருக்கியோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, தூங்கிட்டேன், அதான்டா டயர்டில் தூங்கிட்டியோ? ஐயோ சுகா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே 4 பேரும் ஜாலியாக உள்ளே போயிட்டுருக்கானுங்க. நம்ம ஜிம்மின் தாங்க டேவை ஒரு மார்க்கமாக மேலே கிளி பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னடா ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க வந்ததுலேருந்து? இல்லை ஏதாவது மார்க்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். என்ன மார்க்கு? இல்லைடா அது ஒன்றும் இல்லை டே, விடு டே, நீ எதை மீன் பண்ணுன்னு எனக்குலாம் தெரியும், கொன்னுடும் பார்த்துக்கோ, அமைதியாக உட்காரு, இல்லைன்னா சரக்கில் பூச்சி மருந்து கலந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் பண்ணுவான் கொலகார பாவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே சைலண்டாகி உட்காரான். ஸோ இப்போ 4 பேரும் அப்படியே செம்ம ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு செம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க 4 பேருமே. இப்போது நம்ம டே தான் அங்கே நல்லா குடிச்சிட்ருக்கான். நம்ம ஜிமின் சுகா ஜங்குக் எல்லாருமே பயங்கரமாக குடிச்சிட்டு நல்லா டான்ஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வைப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை அப்பப்போ பார்த்துட்டே இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்குமே நம்ம டேவை பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போது நம்ம ஜங்குக் தான் டே காது கிட்ட போயிட்டு, டே டு யூ லவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோட காது கிட்ட போய் நம்ம ஜங்குக் கேட்குறான். ஸோ நம்ம ஜங்குக் இப்போ அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்ருக்கான். என்னடா இவன் இப்படி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வாய்ஸ் வேறு ஒரு மாதிரி இருந்திருக்கும் நம்ம டேக்கு. ஸோ 2 பேருமே ட்ரிங்க்ஸில் தானே இருந்திருக்கானுங்க. ஸோ 2 பேருக்குமே ஒரு மாதிரி இருக்குது வாய்ஸை கேட்டோடனே. ஏன்னா நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கை பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டேக்குமே ஒரு மாதிரி இருக்குது, ஜங்குக்குமே ஒரு மாதிரி இருக்குது. 2 பேரும் மாற்றி பார்த்துட்ருக்கானுங்க. நம்ம ஜிமினும் சுகா வந்து அப்படியே 2 பேரும் டான்ஸெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே தோள் மேலே கையை போட்டுட்டு 2 பேரையும் மாற்றி பார்த்துட்ருக்கானுங்க. டே என்ன ரொமான்ஸா, பப்ளிக் பிளேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஜிமின் தான். நம்ம சுகா தான், அதெல்லாம் நீ கண்டுக்காத செல்லம், விடு செல்லம்மா, நான் எப்படி உனக்கு செல்லமானே? ஆட அமைதியாடா, ரொமான்டாக போயிட்டுருக்குல்ல, சரி ஓகே டே நீங்கள் வேணால் வீட்டுக்கு போயிருங்களேன் பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் என்னால் முடியாது, நான் என்ஜாய் பண்ண வந்திருக்கேன், நான் சும்மா அந்த சைடு பார்த்தா இவன் கண்டினா இவனை பார்த்தேன்னு அர்த்தமா? அப்படிலாம் கிடையாது, எனக்கு நான் அவனெல்லாம் பார்க்கல, நம்ம வாங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறுபடியும் எல்லாம் சரக்கை போட்டுட்டு வைப் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ இதே மாதிரியே ஒரு 2-3 டைம்ஸ் வந்து அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. ஒரு வாட்டியும் நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே காதுகிட்ட போய்ட்டு, டே டு யூ லவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்குது. இவனோட வாய்ஸும் கிட்ட வரும்போது அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லும் ப்ளஸ் அந்த ஒரு மாதிரி ஆகுது நம்ம டேக்கு. நம்ம டே தான் இப்போது ஜங்குக்கை அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் ரெஸ்ட் ரூமுக்கு. ஸோ இழுத்துட்டு போகிறான். நம்ம ஜிமினும் சுகாவும் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கானுங்க. நம்ம ஜிமின் தான், டே என்னடா பண்ண, டே
அமைதியாக இரு, அவங்க ஒன்றும் பண்ணல, சும்மா தான் போயிட்டுருக்காங்க, நீ இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா தான் இப்போது அப்படியே பிடிச்சி நம்ம ஜிமினை நிற்க வச்சிடறான். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வைப் பண்ணிகிட்ருக்கானுங்க. அங்கே சைடு பார்த்தா அப்படியே நம்ம டேகுக் 2 பேருமே ஒரு ரெஸ்ட் ரூமில் நின்று டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டே தான் கிட்ட போயிட்டு நம்ம ஜங்கு கிட்ட என்ன சொன்ன, இன்னொரு வாட்டி சொல்லு, டே டு யூ லவ் மீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஸோ நம்ம ஜங்கு கேட்ட அந்த டோனும் வாய்ஸும் நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ நம்ம டே வந்துட்டு எதுவும் யோசிக்காமல் டக்குன்னு நம்ம ஜங்கு கூட நெக்லேருந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம ஜங்கு தான் டே நில்ல நிமிஷம், நான் அவங்ககிட்ட இப்போ என்ன கேட்டேன், நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பதிலே சொல்லாமல் நீ பாட்டுன கிஸ் அடித்தா இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். நம்ம டே தான் நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொன்னேன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஆமாம், உனக்கு தான் என்னை பிடிக்கவே பிடிக்காதே, ஏன்டா இந்த கல்யாணத்தை பண்ணன்னு தானே வச்சுட்ருக்க. நான் அப்படி சொல்லவே இல்லை, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை இப்போ சொல்ல வேண்டாம், அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் அடிக்க போகிறோம். நம்ம ஜங்குக் தான் இல்லை நீ இப்போ சொல்லு, அப்புறம் நீ எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போது நம்ம டே தான் அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட சொல்கிறான், நீ யார் என்ன எல்லாமே எனக்கு தெரியும், இன்னொரு விஷயம் நீ என்ன லவ் பண்ணுறன்றது தெரியும், ஆனால் இது வரைக்கும் என்கிட்ட அதை சொல்லவே இல்லை, ஆனால் என்னை தவிர நீ எல்லார்ட்டையும் சொல்லியிருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும், உன் ஃபேமிலி என் ஃபேமிலி எல்லார்ட்டையும் நீ சொல்லியிருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன மேரேஜ் பண்ணுறதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா தானே கெச் போட்டு காய் ஊற்றிருக்க, அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும் சரியா. டே இவ்வளோ விஷயம் உனக்கு எப்படி தெரியும், இவ்வளோ விஷயமும் எனக்கு எப்படி தெரியும்னா எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டு உன்னை ஒரு நிமிஷமும் கண்காணிச்சிட்டு தான் இருக்கேன், நீ யார் என்ன எப்படி என்ன பண்ண போகிற எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் அடிக்கலாம். டே நிறுத்து, நீ முதல்ல டீட்டெயிலாக சொல்லு, எனக்கு புரியல, டே சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஒரு சின்ன விஷயத்த பார்த்துட்டு வந்துடலாமா, என்னென்னா நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவோட கம்பெனியில் அவங்க அப்பாவோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்க அவரோட பையன்தான். ஸோ நம்ம டே வந்துட்டு ஆஃபீஸ் வந்து போயிட்டு வருவோம், நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஆஃபீஸ்க்கு அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு எப்பயாவது ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டுருப்பான். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து பார்க்க ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருப்பானா. ஸோ அவனுக்கு இன்னும் ஏஜ் கூட ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம டே வந்து சும்மா ஜஸ்ட்டு பார்ப்பான், சைட் அடிப்பான், அவ்வளோதான், அதோட விட்டுருவான். ஸோ அவன் லவ்லாம் பண்ணதில்லை. பட் இவன் நம்ம ஜங்குக்கு வந்து ஆஃபீஸ் வந்த ஒரு சில டைம்லாம் வந்துட்டு நம்ம டேவை வந்து எட்டி பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டே இருப்பான். ஸோ இதை வந்து கேமரா மூலயமா நம்ம வந்து டே வந்துட்டு நோட் பண்ணிகிட்டே இருப்பான், இவன் எங்கே பார்க்குறான் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டே வந்து கண்டுக்க மாட்டான், ஏதோ சின்ன பையன் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பான். நம்ம ஜங்குக்கு வந்து பார்க்க ரொம்ப குட்டி குழந்த மாதிரியே இருப்பான், ஒரு 17, 16 அந்த ஏஜ் மாதிரியே இருப்பான் பார்க்குறதுக்கு. ஸோ ஆனால் அவனுக்கு வந்து 21 ஆகுதுன்றது நம்ம டேக்கு வந்து தெரியாது. ஸோ அவன் யார்கிட்டையும் கேட்டிருக்கவும் மாட்டான். இப்படி தான் வந்து போயிட்டுருக்கோம். நம்ம ஜங்குக்கானா வந்துட்டு நம்ம டேவை வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்ருப்பான், இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவன் வந்து அவனோட ஃப்ரெண்டு சுகா கிட்ட தான் வந்து சொல்லியிருப்பான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சுகா கிட்ட சொல்லி சுகா அதுக்கப்புறம் ஜிம்மின்கிட்ட பேசி அவங்க போய் தான் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி தான் மேரேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஜங்குக்குமே பிடிக்காத மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆக்டிங்கை போட்டு நம்ம டேவை வந்து நம்ம ஜங்குக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருப்பார். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம டே வந்து அன்றைக்கி ஒன் டே நைட்லேயே வந்து மொத்தமாக கண்டுபிடிச்சிருப்பார். மொத்தமாகவே நம்ம டே வந்துட்டு என்ன நடந்துச்சு, எப்படி இந்த மேரேஜ் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் எப்படி இவ்வளோ க்யூக்காக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இவர் வந்து தேடி கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இவர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அலோவ் பண்ணியிருப்பார். ஓகே இவனை அப்படியே கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போட்ட பிளான் தான் வந்து ஜங்குக்கை வந்து கிளப்புக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளப்புக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். அவர் வந்து இவன் எப்படி இவ்வளோ பிளான் பண்ணனோ அந்த மாதிரி இவர் வந்து இங்கே தான் ப்ரப்போஸ் பண்ணணும், இப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருப்பார். ஸோ நம்ம டேக்குமே வந்துட்டு
ஜங்குக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரை வந்து பார்த்து சைட் அடித்த ஒரு பையன். ஸோ அவனுக்கு ஏஜ் ஆகலைன்னு நினச்சிட்டு இருந்தார். பட் இவருக்கு ஒரு செம்ம ஷாக்கு. அவனுக்கு 21 ஏஜ் ஆகிடுச்சு, அவன் மேரேஜ்க்கு தாண்டிட்டானா, 2 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். ஸோ இப்படி தான் வந்து இது நடந்திருக்கும். இப்போது நம்மகிட்டே வந்துட்டு இது எல்லாத்தையுமே ஜங்கு கிட்ட சொல்லிவிட்டு, இப்போது ஜங்கு என்கிட்ட என்ன சொன்னேன், மறுபடியும் சொல்லு, என்ன சொன்னேன், என் காது கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன், do you love me? எஸ், லவ் யூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேரும் செம்மையாக கிஸ் அடிச்சிட்ருக்காங்க. அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுது. ஸோ உள்ளே 2 பேரும் கிஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப நேரமாக. நம்ம ஜங்குக்கு அங்கே மூச்சு திணற நம்ம டேப் விட மாட்டேங்கிறான். ஸோ அந்தளவுக்கு கிஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போது வெளியில் டோரை க்ளோஸ் பண்ணுற சவுண்டு ஒன்று கேட்குது, மெயின் டோரை. ஸோ மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சுகாவும் ஜிமினும் தான் அப்படியே உள்ளே வராங்க. அப்படியே சைலண்ட் ஆகுது அந்த பிளேஸே. ஏன்னா வெளியில் கிளப்போட டைம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவனுங்க 2 பேரும் மட்டும் மெயின் டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு, டே எப்பா தெய்வங்களா வெளில வாங்கடா, எவ்வளோ நேரம்டா முடிஞ்சா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். டே ஒரு ஃப்ரெண்டு மாதிரியாடா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லு. டே பின்ன என்னடா பச்சையாக தெரியுது உள்ளே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறீங்கன்னு, போய் வீட்டில் பண்ண வேண்டியது என்னடா, ஏன்டா இங்கே நின்று பாத்ரூமில் பண்ணுறீங்க, இன்னும் இந்த பாத்ரூம் கொஞ்சம் சுத்தமாக இருந்தால் உங்களை கையில் பிடிக்க முடியாது போல், போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கதவை திறந்தா தாண்டா போக முடியும் பரதீசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டே அதெல்லாம் திறந்தாண்டா இருக்குது, போங்கடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நீ வா பேபி நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டேவும் ஜங்குக்கும் தான் அப்படியே வெளியில் வராங்க. ஸோ நம்ம சுகாவும் நம்ம ஜிமினும் தான் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா சிரிப்பு வேண்டி இருக்குது, தள்ளி போங்கடா, நாங்கள் தான் புதுசாக கல்யாணம் ஆனவங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன எங்கள் பின்னாடியே சுற்றுறீங்க, நாங்கள் கூப்பிட்டா நீங்கள் வந்துடுவீங்களா, அறிவில்லை உங்களுக்கு, வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் கேட்டுட்டு, சுகா உனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி திட்டிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கானுங்க. நம்ம சுகாவும் ஜிமினும் அப்படியே பார்க்குறானுங்க. நம்மளுக்கு தேவைதான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போது நம்ம சுகா தான் அப்படியே ஜிமினை குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காரு. இங்கே வா ஜிமின் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே இழுத்து அந்த அதே ரெஸ்ட் ரூம்குள்ளே இழுத்து போட்டு ஸோ டோரை லாக் பண்ணிடுறாங்க. இதாண்டா ஸ்டோரி முடிஞ்சு போச்சு. லாக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்களே அது இப்படி இது பண்ணிக்கோங்க, கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே பாய் பாய் டாட்டா. இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அப்பப்போ ஸ்டோரி போட பார்க்குறோம். கண்டிப்பாக ஸ்டோரி வருதோ இல்லையோ, ஆனால் நம்ம சேனலில் வந்து எப்போவுமே ஷார்ட்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா, பை பாய் டாட்டா, லவ் யூ ஆல். ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் நம்ம ஜங்குக்கு வந்து விஷ் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே ஜங்குக்கி, ஹாப்பி பர்த்டே, லைஃப் லாங் எப்போயுமே ஹாப்பியாக இரு ஜங்குக் இப்போவும் போலே. ஸோ டேக் குக் ஃபார் எவரா. எப்போவுமே நீங்கள் வந்து தப்பு ஸ்டோரிலாம் போடாதீங்கன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்போவுமே டேக் குக் மூமெண்ட்டை பார்த்தாலே உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ஹாப்பி பர்த்டே ஜங்குக். இன்றைக்கி டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஜங்குக்கு. ஸோ ஆர்மிஸ்க்கு அதோட ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நிறைய அப்டேட்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது அப்படியே கண்ணுக்கெல்லாம் குளிர்ச்சியாக இருக்குது. ஸோ விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சரி கீழே ஒரு கமெண்ட்டை போட்டு போயிடுங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி செல்லக்குட்டிக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஜங்குக், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ஸ்டோரி வந்து என்னோடய ஸ்டோரி, அதாவது பப்ளியோட வாய்ஸ் இது. இதை வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஈவினிங் ஒரு 5 to 6 o'clock வந்து கியோட ஸ்டோரி ஒன்று வந்து வரும். அது வந்து 2 ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களோட சிஸ்டருக்கு பர்த்டே. ஸோ அந்த பர்த்டே விஷோட ஸ்டோரியும் ப்ளஸ் நம்ம ஜங்குக்கோட ஸ்டோரி ரெண்டும் சேர்த்து ஒரே ஸ்டோரியாக வந்து இன்றைக்கி ஈவினிங் 5 to 6 வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டோரியும் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஓகேவா, தேங்க்யூ.